சுமோ வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பாக ஐசரி கணேஷ் தயாரித்து மிர்ச்சி சிவா, பிரியா ஆனந்த் அண்ட் ஜப்பான் மல்யுத்த வீரர் யோஷினேரி தஷிரோ உள்ளிட்டவங்க நடிச்சிருக்கிற படம் தான் சுமோ. இந்த படத்தை ஹோசிமின் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, விடிவி கணேஷ் நடத்துகிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சிவா வேலை பார்த்துட்டு இருக்காரு. கடலில் சர்ஃபிங் செய்கிறது தான் அவருடைய தொழில். ஒரு நாள் கடலுக்கு சர்ஃபிங் செய்ய போகிறப்போ எதேச்சியாக கடலோரத்தில் அலையில் அடிச்சுட்டு வரப்பட்ட யோஷினோரி தஷிரோவை சிவா பார்க்குறாரு. அவருக்கு முதலுதவியும் செஞ்சு காப்பாற்றுறாரு. இதனால் சிவாவை ஒரு கடவுளாகவே பார்க்குறாரு தஷிரோ. அது மட்டும் இல்லாமல் தான் யார் அப்படிங்கிறதையே மறந்து குழந்தைத்தனத்தோடு அவர் நடந்துக்கிறாரு. ஒரு கட்டத்தில் தஷிரோ ஜப்பானை சேர்ந்த ஒரு சுமோ விளையாட்டு வீரர் அப்படின்னு கண்டுபிடிக்கிற சிவா அவரை மறுபடியும் ஜப்பான் கொண்டு போய் விடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இறுதியில் தஷிரோவை ஜப்பான் கொண்டு போய் சேர்த்தாரா அப்படிங்கிறத நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு சொல்லியிருக்க படம் தான் இந்த சுமோ. இயக்குனர் ஹோசிமின் ஒரு நல்ல கதையை சுவாரஸ்யமாக சொல்ல தவறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் ஒரு இடத்துல கூட சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சிவா மற்ற படங்களில் என்ன செஞ்சுருக்காரோ அதே தான் இதில் செய்கிறாரு. இதில் காமெடி படமா இல்லை சீரியஸான படமா அப்படின்னு நமக்கு தெரியாமல் தறிக்கெட்டு இந்த படம் ஓடுதுன்னு சொல்லலாம். அங்கங்கே ஒரு சில வசனங்கள் வந்து நல்லா இருக்குது. ஜப்பான் மல்யுத்த வீரர் யோஷினேரி தஷிரோ படம் முழுக்க ரொம்பவே அமைதியாக இருக்கார். கிளைமேக்ஸில் மட்டும் சுமோ விளையாட்டை கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி செஞ்சுருக்கலாம். ஆனால் பிரியானந்த், விடிவி கணேஷ் இவங்க எல்லாரும் தங்களோட வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. யோகி பாபு வழக்கம் போல் வராரு, நான் சிங்கில் டைலாக் பேசிட்டு போயிடுறாரு. ஸோ வழக்கம் போல் இந்த படத்துலையும் யோகி பாபு எதுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வரதான் செய்யுது. படத்தில் ஒரு இடத்துல கூட காமெடி ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதா ரொம்பவே மோசம். எடிட்டர் பிரவீன் கேஎல் ஏதோ கடமைக்கு எடிட் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நிவேஷ் கே பிரசன்னாவோட மியூசிக் தான் கொஞ்சம் படத்தில் பரவாயில்லாமல் இருக்குது. மொத்தத்தில் இந்த சுமோ ஆடியன்ஸ்க்கு ஒரு சுமை.